டெய்லியுமே டீ காஃபிங்க. காலையில் டீ காஃபி, ஈவினிங் ஆனால் டீ காஃபி. அந்த டீ குடித்தா தான் நம்மளுக்கு வந்து நாளே சுறுசுறுப்பாக இருக்கும். இப்படி சொல்லியே டீ குடிச்சு குடிச்சு பழகிட்டோம். ஸோ அப்படி பழகி பழகி நம்ம உடம்பையும் நமக்கு எடுத்தாச்சுங்க. ஸோ டீ குடிக்கிறதுனால என்ன ஆகுது, ஸோ அல்சர் வருது, நிறைய செரிமான பிரச்சனை, நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ நம்மளால சரியாக சாப்பிட முடியல. முக்கியமாக பசியும் எடுக்க மாட்டேது. ஸோ நம்மளே இப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு எப்படிங்க இருக்கும். ஸோ நம்ம சேஞ்ச் ஆனால் தான் பசங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அதனால இனிமேல் டீ காஃபி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கஞ்சி சேர்த்து சத்து மாவு கஞ்சி, கேவுரு கஞ்சி இந்த மாதிரி கொடுங்க. ஸோ நான் எப்படி கொடுப்பேன்னா கேவுரு மட்டும்தாங்க கொடுப்பேன். ஸோ கேவுரு கஞ்சியை வந்து எப்படி காய்ச்சிறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேவுரு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேவுரு ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொதிக்க வச்சுருவாங்க. ஸோ கொதிக்க வச்சதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போனதை ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு ஒரு 200 பால் வந்து ஊற்றுவாங்க. ஸோ டெய்லி ஒரு வேளைக்கு 1/2 லிட்டர் பால் குடிக்கிறதுக்கு 200 பால் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இது எல்லாமே வந்து சத்து தான். ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு அரை சக்கரை போட்டு கஞ்சி காய்ச்சி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே நல்லதுங்க.